ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்தவரங்காய் கிரேவி. இந்த கொத்தவரங்காய் கிரேவி வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள், ஆனால் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ப்ளெயினாக கொத்தவரங்காய் வச்சு செய்யும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த கிரேவியை வந்து நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், பாசிப்பயிறு. பாசிப்பயிரை வந்து நான் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் மாற்றிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் தான் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸு. அதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாத்தூள் மசாலாவுக்கு. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், புளி, பூண்டு, வெங்காயம் இது 4ம் தான் அரைக்கிறதுக்கு தேவை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி. இந்த பாசிப்பயிறு நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம விசில் வச்சு எடுக்க தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக தாளிச்சிடலாம். அப்படி நீங்கள் ஊற வைக்கல, இந்த ரெசிபி பிளான் பண்ணல, பட் ஆனால் உடனே செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா வறுத்துட்டு அந்த வறுத்த பாசிப்பயிரை வச்சு இந்த ரெசிபியை கூட செய்யலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் மிக்சிக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பாசிப்பயிறு நிறையா நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது அது வந்து உடம்புல நல்லா குளிர்ச்சி தரும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு உதவும். கொழுப்பை எரிக்கிற தன்மை வந்து பாசிப்பயிரில் நிறையாவே இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் பாசிப்பயிறு ஜாஸ்தி எடுக்கும்போது. முளைக்கட்டின பயிராக சாப்பிட்டா இன்னமுமே ரொம்ப நல்லது. அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காயணும். காஞ்ச உடனே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து தாளிக்கிறதுக்கே நிறைய டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்திரம் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு அதுக்கப்புறமா நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போடுறப்போ அதோட கம்ப்ளீட் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட டிஷ்ஷில். அப்புறமா ஒரு கரண்டி வச்சு அதை கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து கருகாமல் இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி 2யும் ஒன்றாவே போட்டுருங்க. அது சீக்கிரமாகவே வதங்கிரும். அது வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா மிக்சியில் பேஸ்ட் அரைச்சாச்சு. ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலான பதத்தில் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறமா இந்த கொத்தவரங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பாசிப்பயிறு நீங்கள் வறுத்திருந்தீங்க, ஊற வைக்காமல் வறுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த வறுத்த பாசிப்பயிரை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இது 2யுமே வந்து நான் இதோடையே போட்டுடுறேன். போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதை கலந்து கொடுக்குறேன். நல்லா கலந்து கொடுக்குறப்போ இன்னமுமே நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். நான் அந்த பாசிப்பயிறு ஊற வச்ச தண்ணியை ஊற்றிருக்கேன். ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் போகட்டும். ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு நல்ல கொதிப்பு வரும். அந்த கொதிப்பு வர சமயத்தில் இந்த பாசிப்பயிரை வந்து அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிறப்போ இந்த கிரேவியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம். இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு அதை கலக்கி விட்டுட்டு அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக்கரை மூடிடுங்க. 2 விசில் ஹையில் விட்டு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். நம்மளோட கொத்தவரங்காய் கிரேவி தயார். இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ரைஸோடு பிடிச்சிருந்துச்சா இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தியோடு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.